இதுல பெரிய ஹாய். நம்ம 3D பிரிண்டர்ல இது வரைக்கும் என்னென்ன செஞ்சு பார்த்திருப்போம்? குழந்தைங்க விளையாடுற டாய்ஸ், பெரிய பெரிய மிஷின் தேவையான சின்ன சின்ன பார்ட்ஸ், அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இதை வச்சு வீடெல்லாம் கூட கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம பூமியை தாண்டி ஸ்பேஸ்க்கு போற ராக்கெட்டோட இன்ஜினையே 3D பிரிண்டர்ல செய்ய முடியும்னு சொன்னா நம்ப முடியுதா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த உலகத்துல தான் தான் பெரிய நாடு அப்படின்னு மற்ற நாடுகளை காட்டுறதுக்காக கோல்டு, நியூக்ளியர் பவர், ஆர்மி, டெக்னாலஜி இந்த மாதிரி சில விஷயங்கள் கையில் எடுப்பாங்க. அதுல ஒண்ணுதான் ஸ்பேஸ் ரிசர்ச். இந்த விண்வெளி ஆராய்ச்சியில இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜப்பான் அண்ட் இன்னும் நிறைய நாடுகள் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த நாடுகளோட கவர்மெண்டே இதுல எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது 2002 அமெரிக்கால எலான் மஸ்க் அப்படிங்கிறவரு ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ஏரோஸ்பேஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு. பல கட்ட முயற்சிக்கு பிறகு ஸ்பேஸ் எக்ஸ் இப்போ பயங்கரமா வளர்ந்துருக்கு. ஸ்பேஸ் எக்ஸோட வளர்ச்சி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியே இந்தியாலையும் நிறைய ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் உருவாயிருக்கு. அதுல முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுல ஐஐடி மெட்ராஸ் ஸ்டார்ட் பண்ண அக்னிகுல் காஸ்மோஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ஏரோஸ்பேஸ் கம்பெனியை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி இந்த ராக்கெட்டை யூஸ் பண்ற இன்ஜின் முழுக்க முழுக்க 3D பிரிண்டரால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கும் ஸ்பேஸ் ரிசர்ச்ல ஏதாவது சாதிக்கணுங்கிற எண்ணம் வரும். அண்ட் அதுக்காக படிக்கவும் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி இல்ல இதை விட நல்லா கடன் கொடுக்கணுங்கிற மோட்டிவேஷன் நமக்கும் வரும். அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், மைசெல்ஃப் ரோஹித். நான் வந்து அக்னிகுல் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்காக அக்னிகுல் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ராக்கெட் கம்பெனி. நாங்கள் வந்து செமிக்ரையோ இன்ஜின்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்காக இன்ஜின்ஸில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து கிரையோ இன்ஜின், ஒன்று வந்து செமிக்ரையோ இன்ஜின். ஸோ செமிக்ரையோ இன்ஜின் இது என்ன பார்க்குறீங்களோ இதுதான் வந்து செமிக்ரையோ இன்ஜின். இது வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டிங் இன்ஜின். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டிங் இன்ஜின் வந்து நம்மளே இன்ஹவுஸ்ல வந்து மேனுஃபேக்சரிங்கும் டிசைனும் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டோட்டல் வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா இது வந்து 2 ஸ்டேஜ் வெஹிக்கிள். ராக்கெட்டை பற்றி சொல்லும்போது 2 ஸ்டேஜ் இருக்கு. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டோட்டலாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து நமக்கு 7 இன்ஜின்ஸ் இருக்கும். கிளஸ்டர் இன்ஜின்னு சொல்லுவோம். செகண்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு இன்ஜின் தான். அது வந்து டோட்டலாக 6.5 kN த்ரஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். வித் நாசல் ஸ்கர்ட் 10 kN த்ரஸ்ட் வந்து நம்ம வந்து த்ரஸ்ட் ஆக்சுவலாக வேணும். இது வந்து ஆர்பிட்டுக்கு போகிறதுக்கு. இந்த செகண்ட் ஸ்டேஜ் தான் சேட்டலைட்டை கேரி பண்ணும். பேசிக்காக இந்த இந்த இதுக்கு வந்து பிஎல்எஃப்னு சொல்லுவோம், பேலோட் பேரிங்னு சொல்லிட்டு. அந்த சேட்டலைட்டை வந்து டிப்ளாய் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து பிஎல்எஃப் பேலோட் பேரிங்ன்றது ஒரு ஷார்க்கோட மவுத் மாதிரி ஓப்பன் ஆகிட்டு அந்த அந்த சேட்டலைட்டை வந்து நம்ம ஆர்பிட்டில் வந்து டெப்ளாய் பண்ணோம். ஸோ இதுதான் டோட்டலாக வெஹிக்கிள் பற்றி இன்ஃபர்மேஷன். ஸோ இஸ்ரோ வந்து சாலிட் ப்ரொப்பலன்ஸில் ஒர்க் பண்ணுது. இந்த கம்பெனி எதுக்கு நாங்கள் பண்ணோன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரியறதுக்கு, இஸ்ரோ வந்து பெரிய பெரிய ராக்கெட்ஸ் பண்ணோம். பேசிக்காக அவங்க வந்து 1 ton 2 ton அந்த மாதிரி வெயிட் இருக்கிற சேட்டலைட்டை வந்து கொண்டு போவோம். ஆனால் அந்த டைம் பீரியட் வந்து அதிகம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 50 kg சேட்டலைட் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அவங்க 1 ton ஃபில் ஆகிற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணணும். ஆனால் அதே நீங்கள் 50 kg எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து உடனே லான்ச் பண்ணிடுவோம். ஸோ டைம் வந்து நம்ம குறைக்கிறோம். அண்ட் ஒன் மோர் திங், இஸ்ரோ என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்ஜினை வந்து லைக் ப்ரொடியூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 9 months டைம் எடுக்கும். நாங்கள் அது வந்து இப்போது பேசிக்காக ஒரு 72 hours டோட்டல் இன்ஜின் மேனுஃபேக்சரிங் டைம், 3D பிரிண்டிங் டைம் வந்து 72 hours ரெடி பண்ணி குவாலிஃபை பண்ணிக்கலாம். காஸ்ட் வைஸ் வந்து ஸோ பேசிக்காக இட்ஸ் அ பர் கேஜி காஸ்ட் என்ன நம்ம பண்ண போகிறோம். கண்டிப்பாக வந்து வில் ஒர்க் ஆன் த ரிடக்ஷன் பார்ட். இஸ்ரோ வந்து சாலிட் ப்ரொப்பலன்ஸ்ன்னு சொல்லும்போது இதில் காஸ்ட்டை விட நம்ம சேஃப்டி ஃபேக்டர் வந்து கொஞ்சம் பார்க்கணும். அது எப்படி ஷிப் பண்ணுறது. ஆனால் இங்கே யூஸ் பண்ணுற ஃபியூலெல்லாம் வந்து நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படியெல்லாம் கிடைக்கும். லிக்விட் ஆக்சிஜன் ஈஸி மொபிலிட்டி வந்து நமக்கு பண்ண முடியும். ஸோ நம்மளோட மெயின் எய்மே வந்து மொபிலிட்டி பண்ணுறதுக்காக தான். ஸோ லான்ச் எனிவேர் எனி டைம் அஃபோர்டபிள். ஸோ இதுதான் நம்மளோட டேக்லைன். லொக்கேஷன் ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்கில் இருக்கும். ஸோ ஃபியூச்சர் வந்து பேசிக்காக இந்த லான்ச் வந்து அடுத்த வருஷம் நம்ம பண்ணுவோம்.
அடுத்த மாதம் எங்களோட லான்ச் இருக்குது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் வாட் வி ஆர் டார்கெட். இல்லை, டோட்டலாக எல்லாரும் எம்ப்ளாயிஸ் தான், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ எல்லாமே ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணலாம். ஸோ ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வந்து வேணும் டோட்டலாக. ஸோ ராக்கெட்டுக்கு கெமிக்கல் இன்ஜினியர்ஸ்லேருந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஸோ எல்லா செக்டர்ஸ்லேருந்தும் இன்ஜினியர்ஸு இல்லை என்ன ஒரு கிராஜுவேட்ஸ் ஆனாலும் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு செக்டர் வந்து ஏரோஸ்பேஸ் செக்டர், அதுவும் எஸ்பெஷலி ராக்கெட் செக்டர். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக ஒன்றும் இல்லை. பர்டிகுலராக ட்ரை பண்ணோன்னா யூ கேன் ரீச் அவுட் அவர் வெப்சைட் இருக்குது. அதில் போய் கரியர்ஸில் போயிட்டு ஜாப் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுதான் நான் மொபிலிட்டி பற்றி தான் சொல்லுவேன். ஸோ பேசிக்காக வந்து மொபிலிட்டி எப்படின்னா, லான்ச் எனிவேர் எனி டைம் சொல்லி எதுக்கு சொல்கிறோன்னா, லான்ச்சை வந்து ஒரு இடத்துல மட்டும் பண்ணாமல் எங்கே வேணாலும் பண்ணலான்ற ஒரு கான்செப்ட் தான் இது கொண்டு வரோம். ஸோ எங்கே வேணாலும் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபியூல் வந்து லிக்விட் ஆக்சிஜன். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்துலையுமே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். கண்டிப்பாக லிக்விட் ஆக்சிஜனோட சப்ளை வந்து அங்கே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் லிக்விட் ஆக்சிஜன். அது வந்து ஃபியூச்சர் பிளான்ஸ் கண்டிப்பாக இருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை ஸ்கூல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கும் ஸ்பேஸ் ரிசர்ச்ல இந்த மாதிரி எதையாவது பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் வந்தாலே அதை பத்தி படிக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமும் தானா வரும். இது நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் வெற்றியா இருக்கும். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.